வெள்ளை பூசணி தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா சுத்தம் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் பிரண்டை சட்னி கூட இதையும் சேர்த்து பண்ணினேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், புளி இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக மல்லியும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு ஆயிலில் இந்த பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் தோலை போட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம பிரண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கணும். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருளையும் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சோம் அப்படிங்கும்போது சட்னி சூப்பராக இருக்கும். இது மெயினாக நம்ம தயிர் சாதம் இல்லை சாதா சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்களோட லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வத்த குழம்பு, இந்த பிரண்டை சட்னி, கொத்தவரங்காய் பொரியல், தயிர். கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.